You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற மீண்டும் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன எபிசோடின் தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி பார்க்கப்பட போடுகிறது. தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் நமக்கு சில காரியங்களை படித்து கொடுத்தார்கள். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்த்துருக்கிறோம். அப்போது இந்த எபிசோடிலையும் நாம் இந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட போகிறது. நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலங்களில் நம்ம கண்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, நம்ம செவிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1வது நூற்றாண்டிலே எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் 21ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து மரித்து 2000 வருஷத்தை நம்ம நெருங்கி வருகிறோம். 2000 வருஷத்துக்கிட்ட நெருங்கி வருகிறோம். அப்போ இந்த வருஷத்தின் 30ஆம் ஆண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து மரித்து 2000 வருஷம் ரோமன் கேலண்டர் பிரகாரம் ஆக போகுது. அப்படின்னா சில காரியங்கள் எல்லாம் நடப்பிக்க வேண்டும். 2023 அவைகளெல்லாம் தொடங்கிருச்சு. இப்போ நம்ம அது நடுவில் அது மையப்பகுதியில் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்னென்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கன்னிமேக்க நேரத்தில் மறுரூபமாயிடுவோம். எந்த நேரத்தில் வேணாலும் ஆகலாம். எந்த ராத்திரி வேலையில் இருக்கலாம், பகல் வேலையில் இருக்கலாம், மத்தியான வேலையில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் எப்போ வருவார்னு நமக்கு சொல்கிறதும் இல்லை. திருடனை வருகிறதை போல அவர் வந்து நம்மை இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொண்டு போயிட போகிறார். அதுதான் வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற காரியத்தின் மீது நம்பிக்கையாக உள்ளவராக இருக்கிற நாம் இந்த விஷயத்தை எந்த நாளுக்கும் கோட்டை விடவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நித்திய ஜீவன் என்பது நாம் நித்திய வாழ்க்கையை வாழ போகிற இடம். இந்த மாதிரி உலகம் இல்லை. அது சாதாரணமாக ஒரு 70 வருஷம் 80 வயசு வாழக்கூடிய இடம் இல்லை. நித்திய காலமாக நம்முடைய ஆத்மா அங்கே தான் வாழப்போகுது. ஏன்னா நம்மளை தேவன் தம்முடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த சாயலின்படி நாம் இருக்கிறோம்னா தேவனோடு கூட இருக்கணும். அதை குறித்து ஏராளமான காரியம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி பகுதியிலும் தொடர்ந்து நம்மத்தில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் இருக்கிறபடியால் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியும் உங்கள் அன்போடு கூட வர வைக்கணும். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. போன எபிசோடு தொடர்ச்சியாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போது 25ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பேசுனீங்க. அப்போ தொடர்ந்து அதுலேருந்து சில காரியங்களை பார்க்கலாம் பாஸ்டர். சரிங்க. அதில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம்தான், அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த நீதிமான் என்பவன் யார் என்பதை தான் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். நீதிமான் என்பவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். அப்போ அந்த விசுவாசிக்கிறவன் தான் நீதிமானாக மாற்றப்படுகிறான். ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது ஆண்டவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். அவன் நீதிமானாக அவனை மாற்றிருக்கிறார். நம்ம எதுவும் கிரியை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இயேசுவை ஜஸ்ட் விசுவாசிக்கணுன்றது இல்லை, உண்மையா விசுவாசிக்கணும். உண்மையான விசுவாசம் போது ஆபிரகாம் நம்பினால அவர் கூப்பிட்ட உடனே வெளியே வந்துட்டார். அவர் எங்க போறாரு என்னன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. கூப்பிட்டாரு, வாப்பா உன் தகப்பன் தாய் வீட்டை விட்டு உன் சொந்த இனத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அதுதான் விசுவாசம். அதுதான் போன விசுவாசத்திலேயே வந்து பார்க்கும் பொழுது நிறைய கிரியைகள் இருக்குது. விசுவாசிக்கிற மனுஷன் வந்து பதறான் அப்படின்னு சொல்லுது. விசுவாசிக்கிற ஒரு மனிதன் உலகத்தோடு எதுலையுமே மிங்கல் ஆக மாட்டான். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவான். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தார். ஆபிரகாம் தேவனுடைய வசனத்துக்கு எப்பவுமே செவி கொடுத்தான், வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இதெல்லாம் வந்து விசுவாசத்தினுடைய கிரியைகள். ஆண்டவர் சொன்ன உடனே எதையும் யோசிக்கல. ஆண்டவர் எங்க போய் சொன்னார் அங்க போயிட்டே இருக்கிறார். பலி செலுத்து பாவம் பிள்ளையான பலி செலுத்தத்துக்கு போனார். ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற பூமிக்கு நீ புறப்பட்டு அந்த பூமிக்கு போனார். ஆண்டவர் நடுன்னு சொன்னார், நடக்கிறான். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அது எத்தனையோ செய்தா. இதெல்லாம் விசுவாசத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிறதான குணங்கள். அப்ப அந்த விசுவாசிக்கிற ஒரு மனிதன் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியங்களை செய்துட்டே வருவான். உலகத்தோட எந்த காரியத்திலும் மிங்கல் ஆக மாட்டான். கண்டிப்பா சில காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கிறது. லோத்துக்கும் ஆபிரகாமுடைய ஆட்களுக்கும்
லோத்துடைய ஆட்களுக்கு பிரச்சனை வரும்போது தேவனை விசுவாசிக்கிற அந்த ஆபிரகாம் சண்டை பண்ணல, நம்ம எல்லாம் சகோதரர்கள், ரொம்ப சமாதானமா நீ இப்படி போனா நான் அப்படி போறேன் போ. அதுதான், நீ எந்த பக்கம் போறே நீ போ, நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இப்படி போனேன்னா நான் இப்படி போறேன். விசுவாசத்தின் கிரியை, இது கூட ஒரு கிரியை தான். கண்டிப்பா. அதாவது நீ இங்க போன்னு சொல்ல, தம்பி தான், ஆமா, சொந்த மகன், நீ போப்பா. அதாவது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ நீ போயிருப்பா, வேணாம் நீ அங்க போயிடு அப்படின்னு சொல்லல. எப்பா நீ எந்த இடத்துல போறேன்னு எடுத்துக்கோ, நீ போனேன்னா உனக்கு ஆப்போசிட்ல நான் போறேன் அப்படின்றாரு. ஆனா லோத்து வந்து செழிப்பான இடத்தை தேடி போனாரு. ஆனா ஆபிரகாம் வந்து வனாந்தரத்துக்கு போனாலும் நான் அங்க எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் நான் போறது வனாந்தரமே இருந்தாலும் அதை வயல்வெளியா மாற்றுகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா என் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு விசுவாசம், அது கூட விசுவாசத்தின் கிரியை தான். ஆமா, ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைக்கும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லி தான் அழைச்சார். அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 7 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். இப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல கோசான், அதாவது ஆண்டவர் அழைக்கும் பொழுது கானான் தேசம் வந்து ஒன்றும் செழிப்பு இல்லை, ஒன்றும் இல்லாத வறட்சியான ஒரு பூமியாக தான் இருந்திருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல இல்லை. சும்மா வந்தார், வெட்டாந்தரையை பார்க்கும்போது ஒரு அருவருப்பான ஒரு பகுதி போல தான் இருந்தது. ஏன்னா காமுடைய சந்ததி அந்த இடத்துல கானானியர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் 7 சந்ததிகள் வாழ்ந்ததாக சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வரும்போது வனாந்திரமாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் எங்கே போய் சொன்னாரோ அங்கே கரெக்டாக அவர் போயிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியைகளை நம்ம அப்படியே அவர் லைஃப்பில் நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது அநேக கிரியைகள் ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அப்படி பிடிச்சிருந்தபடினால தான் அவர் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், ஒவ்வொன்றும் கனப்படுத்துறார். எவ்வளவு தூரம் கனப்படுத்தினார்னா, ஆரம்பத்தில் இவர் வந்து ஆண்டவர் அழைத்து, அதாவது மனுஷனெல்லாம் பிரித்து அனுப்பி அதுக்கு பிறகு தனக்கென்று ஒரு இனத்தை தெரிந்து கொள்ளணும்னு இவரை தெரிந்து கொண்டு நடத்தி இவர் நடத்தின விதத்தை எத்தனையோ தலைமுறை, எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ செஞ்சுரியை தாண்டி இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையெல்லாம் இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறார். அப்போ என்பதை ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரு. அந்த அளவுக்கு இவர் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிறாரு, அந்த விசுவாசத்தின் கிரியையில நடந்திருக்கிறார். அந்த விசுவாசம் தான் அவருக்கு நீதியா எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல யூதர்களோட வாக்குவாதமே நடக்குது. அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான்னு சொல்றாரு. ஆபிரகாம் கிரியைகளை நீங்க செய்யலன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கிரியை வந்து உங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட கூட கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தகப்பனாகிய பிசாசின் குற்றக்காக சாட்டுறார். அவங்களுடைய கிரியை தான் செய்கிறீங்க, நீங்கள் பாவம் செய்கிறீங்க, அப்போ பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. விசுவாசிக்கிற ஜனங்கள் வந்து சொல்கிறவங்க வந்து நல்ல ஒரு கிரியை காண்பிக்கணும். அப்படி நல்ல கிரியை இல்லைனாக்கா நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்க. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சுட்டி காண்பிக்கிறேன். ஒரு பொண்ணு பாவம் செஞ்சுட்டு அவனை கொலை பண்ணத்துக்கு வந்துட்டீங்களே, ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையா? நீங்களும் பாவம் செய்ய நிற்கிறீங்க, உங்களுக்குள்ளே அந்த கிரியை இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லையே. ஆபிரகாம் அப்படி இல்லையா? சுருக்கமாக சொன்னால் லோத்து தப்பு பண்ணான், ஆனால் அவனை தப்பு பண்ணிட்டான்னு அவனை தண்டிக்கல, நீ போப்பா அப்படின்னு சொல்லி விட்டார். அதே சமயத்தில் அவன் பாதிக்கப்படும் பொழுது கூட ஆபிரகாம் ஆட்களை கொண்டு போயிட்டு அவனை விடுவித்து கொண்டு வந்தான்னு சொல்லி. அதே சமயத்தில் ஆபிரகாம், அதாவது லோத்து வாழ்ந்த இடம் வந்து சோதோம் குமார பட்டணம், பாவத்தினால் நிறைந்த பட்டணம். அதை அழிக்கிறேன்னு ஆண்டவர் வந்த பிறகு அந்த பட்டணத்துக்காக இவன் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பேசுறாரு. எத்தனை கிரியைகள் அவர் குட்டையில் இருக்குதுனாக்கா நிறைய கிரியைகள் இருக்குது. இதெல்லாத்தையும் ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சுட்டி காண்பிக்கிறார். அவனுக்குள்ள இருந்த நல்ல கிரியைகள் உங்ககிட்ட ஒண்ணுகளே இல்லை. அதாவது சில காரியத்தை நீங்க பேசிட்டு வரும்போது ரொம்ப சிம்பிளா, அதாவது நம்ம வசனத்துல டக்கு 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 டக்குன்னு போயிடுறோம். பெரிய பெரிய விஷயம். ஆமா, அதாவது லோத்து வந்து தர்கா அவங்க கூட இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேணாம், உங்கள் ஆட்களும் எங்கள் ஆட்களும் பெருகிட்டாங்க, அதனால வந்து நீ போ நான் போன்னு போயிட்ட பிறகு அவருக்கு பிரச்சனை வரும்போது இவர் போய் விடுவிச்சுன்னு கொண்டு வராருன்றது ஒரு சிம்பிளான வேர்டில் சொல்லிட்டீங்க. இல்லை, ரொம்ப ஆழமாக அது போகுது. சொல்கிறேன், சிம்பிளான வேர்டில் வந்து ஒரு வேர்டில் போட்டோம். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ போனால அந்த பக்கம் மாட்டினா பத்தியா அப்படின்றது நம்முடைய ஆட்கள். ஆனா அந்த இடத்துல போய் விடுவிச்சுன்னு கொண்டு வராரு நீதிமான். நீதிமான் துடிக்குது. நீதிமான் சொல்றாரு, ஆபத்துகளில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென்.
அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தினால் பிறந்தவங்க எல்லாமே சகோதரர்கள் தான். என் சபை பாதிக்கப்படும் பொழுது இன்னொருத்தர் உதவி செய்கிறார், இன்னொரு இடத்துல பாதிக்கப்படுவது அதுவும் ஆண்டவருடைய சபை தானே, அதுவும் ஆண்டவருடைய ஊழியக்காரன் தானே, என்னுடைய ரத்தம் தானே சொல்லிட்டு துடிக்கிறவன் வந்து தேவனுடைய மனுஷனா இருப்பான், தேவனுடைய பிள்ளையா இருப்பான். அப்படிதான் ஆபிரகாம் அங்க துடிக்கிறார். துடிச்சு போயிட்டு அவனை காப்பாத்துறாரு. அடுத்தது வந்து அந்த இடத்த அழிக்கிறேன்னு ஒன்னு சரி இப்ப தேடின போனா பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா சாராலு என்ன ஆச்சு பாரு அப்படின்னு அவன் சொல்லல, தேவன் கிட்ட பரிந்து பேசுறேன். அப்ப 5 பேர் வைக்கும் வரான், இல்ல 10 பேர் வைக்க வரான், 10 வைக்கும் வராரு. வந்து உற்றவீரான உற்றன்றார் ஆண்டவர். அது ரொம்ப அழகா அந்த வசனத்துல சொல்லுது, கர்த்தருக்கு முன்னால் ஆபிரகாம் நின்னுட்டே இருந்தார். ஆமா, அப்படின்னா கெஞ்சினே இருக்கிறது, அந்த பரிந்து பேச. அப்போ இது வந்து லோத்துக்கு தெரியாது, இவர் கெஞ்சிருது. ஆமா, தெரியவே தெரியாது. லோத்து வந்து அத வந்து பின்காலத்துல யோசித்தாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா மறைமுகமா நின்னு ஒருத்தருக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார். ஆமா, அது வந்து அந்த நீதிமானின் கிரியைகள். ஆமா, நீதிமானின் கிரியைகள். அப்ப அதுதான் நீதியாக எண்ணப்படுகிறது. ஆபிரகாம் இவ்வளவு தூரம் வந்து அவ்வளவு தூரம் நடத்தப்பட்டார்னா இதெல்லாம் வந்து எண்ணப்படுகிறது. விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குள்ள வெளிப்படுகிறதான கிரியைகள், அந்த கிரியைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றார். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் யோவான் 8ஆம் அதிகாரத்துல. அந்த கிரியைகள் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏதோ சும்மா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எங்க அப்பா வந்து ஆபிரகாமு அப்படின்னு மட்டும்தான் சொல்றீங்களே தவிர, அவன் வந்து என்னை நம்பினான், என்னை காணணும்னு ஆசைப்பட்டா, என்னை கண்டான், களி கூர்ந்தான், எல்லாத்தையும் 8ஆம் அதிகாரத்துல யோவான்ல சொல்லிட்டு வருவார். ரொம்ப அற்புதமா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் வந்து அழகா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாரடைஸ்ல அவர் வாழறதா சொல்றார். அப்படி ஆபிரகாம் மடியில வந்து இந்த ஐஸ்வர்யவான், அதாவது லாசர் போயிட்டு மடியில அமர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்படின்னா அந்த நீதிமான்கள் மட்டும்தான் பரலோகத்துல பிரவேசிப்பார் என்பதற்கு அது ரொம்ப அழகான ஒரு சத்தியமா அது காணப்படுகிறது. கண்டிப்பா சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துல நித்தியத்தை ஜீவனை சுதந்திரிக்கிறது கிடையாது. சரி, இப்போ இது பேசிக்கொண்டே இருக்கும்போது பாஸ்டர், அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஃப்ளோ ஆகிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்பட்டே இருக்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள் இருக்கிறாங்க, நவருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தின் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்களுக்கு பேசுங்க பாஸ்டர். 100% சொல்கிறது என்னன்னாக்கா, லைஃப்பில் வந்து விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். தேவன் மேலே எப்பவுமே விசுவாசமாக இருங்க. எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை கஷ்டம் வரட்டும், அழிச்சவர் இயேசு கிறிஸ்து, இயேசுவை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய நீதியை வந்து இழந்துடாதீங்க. இயேசு மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிங்கன்னா நீதியற்ற கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். பிசாசு எப்படியெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கணுமோ, எல்லா விதத்தில் அவன் போராடுவான். ஆனால் எந்த விதத்தில் அவன் போராடினாலும் அதுக்கு இடம் கொடுக்காம இயேசுவின் பாதத்தையே பிடிச்சு கொள்ளுங்க, இயேசுவின் வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலும் நீங்கள் அடிந்து போகாமலும் அவர் பாதத்தை முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய வார்த்தைகளை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. அப்படி பிடிச்சி விசுவாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நம்மெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம கிரியை நடப்பிக்கணும். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்கிறார், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம கிரியை நடப்பிக்கணும். ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் விசுவாசித்தோம் உடனே அவர் நித்திய வாழ்வை நம்மளுக்கு கொடுத்துருவாருன்றது கிடையாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முடிவு பரியந்தம் நம்ம ஆண்டவரையே ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ளணும், அவருடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ளணும். அவரையே பிடித்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமே தவிர வேறு வழியை நம்மளுக்கு நித்திய ஜீவன் அடைவதற்கு வழி கிடையாது, வேறு வழியே கிடையாது. எப்படியாவது நான் நித்திய ஜீவன் அடைவேன் என்று சொன்னால் அது முடியாது. நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன். அந்த நீதிமானாக எப்படி மாற முடியும்னாக்கா, ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தானோ அதே போல் நம்ம தேவனை விசுவாசிக்கணும். அப்போ தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்ம நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அப்போ நீதிமானாக மாற்றப்படும் பொழுது அந்த நீதியின் கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படணும். அந்த நீதியின் கிரியைகள் கடைசி வரைக்கும், எது வரைக்கும்னாக்கா டெத் ஆகிற நம்ம சாகிற வரைக்கும் அந்த நீதியின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கணும். பவுல் 2 தீமோத்தேயுல சொல்லாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த இடத்துல அந்த வசனத்தை எப்பவுமே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை இழந்துட்டேன்னு சொல்லலை, அந்த தேவன் மேலே இருந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அதுக்கு கீழே தான் சொல்கிறார், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் தான் அந்த ஆசீர்வாதங்கள். அதே தான் தீமோத்தேயுக்கு சொல்லாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்கிறார். நான் பெற்றுக்கின இந்த நித்திய வாழ்வை ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் போதிக்கிற நாங்களும் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்றுனாக்கா, விசுவாசத்தை விட்டுறாதீங்க.
ஏன்னா கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி சாதாரணமாக யூதர்களை மாதிரி விசுவாசிக்காதீங்க. யூதர்கள் விசுவாசி அப்படின்னாக்கா ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம், வார்த்தைக்கு வெளியான ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. கடந்த கால வாரத்தில் கூட ஒரு பார்த்தோம். அதாவது ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவங்கக்கிட்ட கட்டளைகளை, பிரமாணங்களை, மகத்துவங்களை கொடுத்தாரு. ஆனால் அதை வந்து அந்நிய காரியமாக எண்ணிட்டாருங்க. வார்த்தைகள் அந்நிய காரியமாக எண்ணி அதை விட்டுட்டாங்க வேண்டான்னு என்று சொல்லி. ஆனால் நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மேலே கவனம் செலுத்தணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நித்திய வாழ்வை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு இயேசுவே நம்ம விசுவாசித்து அதனால் கிடைக்கிற அந்த நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தோம். அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த டைம் பாஸ்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும். அதாவது இங்கே யார் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, ஆவியானவர் உங்களோட கூட பேசணும். தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பும் போது அதை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது விசுவாசத்தில் கிரியை இருக்கணும். அந்த கிரியையின்படி நாம் நடந்தால்தான் தேவனுடைய நீதியை தரித்து கொள்வோம் என்பது நாம் துல்லியமாக இருந்து கொள்ள வேண்டும். நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இந்த நீதியை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாஸ்டர் இதில் வந்து நீதியின் கிரை அப்போ சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 25ஆம் அதிகாரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அவங்க நீதியாக இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பாஸ்டர் பேசணும் இதில் 25ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரமே பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இதை சொல்லிட்டு வர்றார். அப்படி பரலோக ராஜ்யத்தை சொல்லிட்டு வரும் பொழுது மிக முக்கியமாக ஒரு எஜமான் வந்து 14ஆம் வசனத்திலேருந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு எஜமான் வந்து தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். அப்போ பிரயாணப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தன்னுடைய கூட இருக்கிறதான நண்பர்கள்கிட்ட அல்லது திறமையான மனிதர்கள்கிட்ட அவர் பகிர்ந்து கொடுக்குறார். 15ஆம் வசனம் சொல்லுது, ஒருத்தனுக்கு 5 தாலந்தோ, ஒருத்தனுக்கு 2 தாலந்தோ, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்குறார். இப்போ தாலண்டு அப்படின்னு சொல்லும்போது பணத்தை குறிக்கிறது. அதாவது கொடுக்கிறவர் ஒருவர் தான். இப்போது எனக்கு ஏற்ற பலத்தின் மாதிரி எனக்கு ஒன்று கொடுக்குறார், உங்களுக்கு ஏற்ற பலன் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்குறார், இன்னொருத்தருக்கு ஏற்ற பலன் மாதிரி ஒன்று கொடுக்குறார். கொடுக்குறவர் ஒருத்தர் தான். அவர் பட்சபாகம் பார்க்கறது இல்லை. ஆனால் அவங்க சுமையை சுமக்கிறது போல அவங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாளந்துகள் கொடுக்கப்பட்டு அதுலேயும் ஆண்டவர் இப்படி கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறாருன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் ஒன்றா தானே கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் எஜமானன் முடிவு பண்ணுகிறார் யார் யார் எவ்வளோ திறமை உள்ளவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த திறமைக்கு ஏற்றவாறு அவங்க கையில் கொடுக்கப்பட்டு அப்போ இந்த இடத்துல வந்து தாளந்துகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாளந்து அப்படின்னு சொன்னால் வந்து பணத்தை தான் குறிக்கிறது. சரி, இது எதுக்கு மையப்படுத்தி நான் கொண்டு வரேன்னா இது கூட விசுவாசத்தில் தான் வருது. இதோடு ஆரம்பித்து தான் கடைசியில் அதை முடிக்கிறார். அங்கே முடிக்கும் பொழுது விசுவாசத்தை வைத்து தான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது 3 பேர்கிட்டையும் கொடுக்குறாரு. ஒருத்தங்கிட்ட 5 கொடுக்குறா, ஒருத்தங்கிட்ட 2 கொடுக்குறா, ஒருத்தங்கிட்ட 1 கொடுக்குறாரு. 19ஆம் வசனம் சொல்லுது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்குறாரு. பணத்தை என்கிட்ட கொடுக்குறாருனாக்கா அதை வந்து ஆண்டவர் கணக்கு கேட்குறாரு. இப்போ சபையில் கூட காணிக்கை வருது. அந்த காணிக்கை நம்ம வாங்குகிறோம். யாருது காணிக்கை? ஆண்டவர் கொடுக்குறது. ஆண்டவர் அதை வாங்கி நம்ம கையில் கொடுக்குறாரு. ஆனால் விசுவாசி கேட்குறாங்களோ இல்லையோ ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். கேட்காத விட மாட்டார். எவ்வளோ கொடுத்தனே, இந்த பணத்தை நீ என்ன பண்ண, எப்படி கையாண்டன்றது. இன்னைக்கு அந்த விஷயத்தில் வந்து யாரெல்லாம் ரொம்ப நிர்விசாரணமாக இருக்கிறாங்களோ பயங்கரமான தண்டனைகள் அனுபவிக்க போகிறாங்க. ஆமாம், பயங்கரமான தண்டனைகள் அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அப்போ எல்லாவற்றிலும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆமாம், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்பதை நமக்கு தெரிந்து இருக்கணும். ஆமாம், அப்போ அதில் கூட நம்ம நீதிமான்களாக நடந்து கொள்ளணும். ஆமாம், அப்போ அதுதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே வர்றார். சரி, இது கொட்டிட்டு வர்றார். அப்படியே கொண்டுட்டு வரும் பொழுது அப்போ கேட்குறாரு வந்து ரொம்ப நாள் பிறகு, அதாவது ஒரு நாள் இல்லை, ரொம்ப நாள், வெகு நாள் சென்ற பிறகு. அப்போ அந்த வெகு நாளுக்குள்ளே வந்து என்ன பண்ணால் இந்த 5 கிடைச்சவர் 5 வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு விரும்புகிறார். 2 கிடைச்சவர் அவர் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு விரும்புகிறார். 1 கிடைச்சவர் அவர் அதை வந்து பண்ணணும்னு விரும்புகிறார். ஆனால் வெகு நாள் வந்துட்டு பின்னால் வந்து கணக்கு கேட்குறார். அப்போ கணக்கு கேட்கும் பொழுது 5 தாளந்து வாங்கிட்டவர் வந்து வேறு 5 தாளந்தை சம்பாதிக்கிறார். அதை வச்சு இன்னும் 5 இது பண்ணுறாரு. வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புவிச்ச உடனே ஆண்டவர் அவரை சொல்கிறாரு 21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி என் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கின்னு அவன் புறப்பட்டு போயிடுறான். 2வது 2 தாலந்து வாங்கினவன் அவனும் வரான். அவனும் ஆண்டவர் இடத்துல அதே சாட்சி அவன் பெற்றுக்கொள்றான். அவனும் சந்தோஷமா அவனும் புறப்பட்டு போறான். ஆனா 1 தாலந்து வாங்கினவன் ஆண்டவர் இடத்துல வரான். சொல்றான் 24 வசனத்துல, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறமுள்ள கடினமான மனுஷன் என்பதை அறிவேன் என்று சொல்றான். ரொம்ப அருமையா அவன் சொல்ற காரியங்கள் வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியங்களா இருக்கிறது. இவன்கிட்ட வந்து 1 தான் கொடுத்தாரு. ஆனா வந்து 1 வந்து 2ஆ பண்ணியிருக்கலாம். ஆனா இவன் வந்து எப்படி இருந்திருக்கிறான்? சோம்பேறியா இருந்திருக்கிறான். அந்த பணத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த பணத்தை வந்து புதைச்சு வச்சுட்டான். கீழ வசனத்துல புதைச்சு வச்சுட்டான்றதுக்கு போது நீங்க சொல்லும் போது ஒரு கவனத்துக்கு வருது பாஸ்டர். சில பேருக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அடிச்சு அந்த ஊழியத்தை அவங்க கருத்துல கொடுத்த பிறகும் ஒரு ரூம்ல நடத்தினுக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த ரூம்ல ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 பேர் வந்துட்டு அவள் தான் அதோட அந்த 20 பேரோட அப்படியே போயிடலான்றது யோசிக்கிறாங்க. இந்த 20 பேர் போதான் நமக்கு லைஃப் லாங்கா இதுவே நமக்கு இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை வந்து நம்ம பல இடத்துல போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்குள்ள அவங்க வர்றதில்லை. அப்படி இல்லைன்னா இன்னொரு பகுதி இருக்கு. ஒருவேளை இதை வச்சு சம்பாதித்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட பலர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, வழிக்கு போயிருக்கிறாங்க. ஊழியத்தின் காரியங்களிலேயே நோக்கமா இல்லாமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. பல காரியம் இந்த ஓமைக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு உண்டாகுது. ஆமா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த காரியத்தை வந்து சரியா செய்யறது கிடையாது. அந்த பணத்தை வாங்கின பணத்தை வந்து தாளந்து எடுத்துன்னு போயிட்டு புதைச்சிடுறாரு. அதுக்கு 26 வசனத்தை சொல்றார், அவனுடைய எஜமான் பிரதித்துவமாக பொல்லாதவனும். 1 அவனை குறித்து அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றார், பொல்லாதவன். 2வது சோம்பலானவன் ஊழியக்காரனை சொல்லிட்டு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை, இந்த இடத்துல சொல்றாரு, நீ என் பணத்தை காசுக்காரன் வசத்துல போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்படி நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கியிருப்பேனே. அந்த 1 ரூபாயத்தின் போயிட்டு நீ பேங்க்லயோ அதை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்திருந்தா கூட அது 2 ரூபாய் ஆயிருக்குமே. நான் வந்து அதை வாங்கியிருப்பேனே. அப்ப இவ்வளவு நாள் அதை வேஸ்ட் பண்ணிட்டே. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த விசுவாசம் தான் நீதியாக ஒரு மனிதனுக்கு மாற்றப்படுகிறது. இதெல்லாம் அதுலயே தான் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. சரி, தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறது. இது அப்படியே தொடர்ந்து தான் வந்துட்டு வர்றாரு. அவனிடத்துல தாளந்து எடுத்து 10 தாளந்து உன்னிடத்துல கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. வேஸ்ட் பண்ணிட்டாரு. 5 ஆக்கணுமா 10 வச்சிருக்கிறான். அவங்ககிட்ட புடிங்கி கொடுத்துறாரு. புடுங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஊழியத்தில் கூட இதை வந்து தீமோத்தேயுக்கு சொல்லிட்டு வருவார். ரொம்ப அழகாக தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன்னாக்கா, நிறைய பேர் பின்மாற்றத்தில் போனதான ஒரு சம்பவத்தை தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லணும் வர்றார். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றார். 6 17ஆம் வசனத்துல, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் தாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். வைக்க வேண்டியது வந்து பணத்தின் மேலே ஆசை வைக்கக்கூடாது, பணத்தின் மேலே எண்ணெய் வைக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கறதான எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வந்து ஆண்டவருக்கு உரியது. அது பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், பையனாக இருந்தாலும், மாப்பிள்ளையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லாமே ஆண்டவருடைய சொத்து தான். நம்ம அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்மளாம் வந்து சாதாரண சூப்பர்வைசர் அல்லது நம்மளாம் வந்து யாருன்னு சொன்னால் ஓனர் கிடையாது. ஓனர் வந்து தேவன் தான். அவர்கிட்ட இருந்து வாங்கினதை நம்ம அவர்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம். அது அவர்கிட்ட தான். எனக்கு அந்த இடத்துல 3 பேருக்கு கொடுத்துப்பிட்டு அவர் தான் எதிர்பார்க்கிறாரு அந்த கணக்கை. ஆனால் அவர்கிட்ட தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ ஓனர் அவர் தான், நம்மளுக்கு கிடையாது. எது இருந்தாலும் சரி, நம்ம போட்டுக்கிற துணியாக இருந்தாலும், பேண்ட்டாக இருந்தாலும், வாட்சாக இருந்தாலும், போனது எல்லாமே அவருது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆண்டவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்மகிட்ட எத்தனை டேலண்ட்ஸ் கொடுத்தாலும், எத்தனை காரியங்களை கொடுத்த, ஒரு வேலை லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை ஆராதிக்கிறதான முறையாக, அது ஆராதிக்கிற கிருபியாக இருக்கலாம், ஜபிக்கிற கிருபியாக இருக்கலாம், எல்லாமே டேலண்ட்ஸுக்கு தான். இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணால் வந்து அதுக்கு உண்டானது கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்பார். அவனுக்கு ஜபிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தனா, நீ ஜபிக்காத சோமலியாக இருந்துட்டே, உன்னை ஆராதிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தனே, ஆராதிக்காமல் இருந்துட்டியே, என் வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கிற கிருபை கொடுத்தனே, அதை கூட நீ சொல்லாமல் விட்டுட்டியே, எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு கொடுப்பார், கேட்பார். அப்படி கேட்கும்போது ஆண்டவருக்கு நம்ம ரிட்டர்ன் பதில் கொடுக்க வேண்டியதான ஒரு காலகட்டத்தில் நம்ம மாறிடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பைபிளில் என்ன சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஜீவனுள்ள தேவன் மேலே நீ நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களோ,
குணமுள்ளவர்களாக இருக்கவும். அடுத்து கேள்வி சொல்கிறாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளிடு. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாருனாக்கா, கீழே வசன கரைச்சல சொல்கிறார், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எதனால பாராட்டினாங்களா, நிறைய பேருக்கு இந்த பணத்தின் மேலே நோக்காயிடுச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஊழியத்தில் கூட நிறைய பேர் வந்த பிறகு ஆரம்பத்தில் கஷ்டம், கண்ணீர், வேதனை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் தான் ஊழியத்தில் வருவாங்க. ஆனால் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு லாஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போட்டுனே இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை சொன்னீங்க, பணத்தை வந்துட்டு பிறகு ஆசீர்வாதங்கள் வந்துட்டு பிறகு இது பிளான், இந்த காரியத்தை செய்யலாம், அந்த காரியத்தை செய்யலான்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை பார்க்க மாட்டாங்க. எதை தான் சொல்கிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு, போயிடுறாங்க, சொந்த இஷ்டமாக போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலருடைய முடிவெல்லாம் நம்ம பார்க்கும்போது பரிதாபத்துக்குள்ளே முடிகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பணத்தை நம்பின்னு போனவன், பொருளை நம்பின்னு போனவன், மனுஷர்களை நம்பின்னு போனவன், இவங்க எல்லாம் கைவிடப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கர்த்தரையே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் வறண்ட சூழ்நிலையில் போனாலும் அவனை மீண்டமாய் கர்த்தர் நீர் ஊற்றான இடத்துக்கு கொண்டு வந்து செழிப்பாய் மாற்றி கடைசி வரை அவங்கள போஷித்து பாதுகாத்து அவங்களை அழகா உடுத்தி நடத்தி வருகிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் கர்த்தரை பின்தொடர்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். இந்த இடத்துல ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. பவுல் என்னென்ன சொல்றாருனாக்கா, தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது இமேனி என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனுஷனை குறித்து, அவங்கெல்லாம் வந்து பணத்தின் மேலே, பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு, பணத்தின் மேலே ஆசை வச்சு விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய கோல் வந்து பணத்தின் மேலே ஆயிடுச்சு. அந்த பணத்தின் மேலே போனதுனால விசுவாசத்தை விட்டுட்டாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, ஐஸ்வர்யுள்ளாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அழிந்து மதிக்கேடும் சோதமான பல விச்சைகளிலே விழுகிறார்கள். கீழவசனம் சொல்ல 10 சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது, சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, விசுவாசம் அதை விட்டுட்டு வழி போயிடுறாங்க. அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கிறார். விசுவாசத்தை விட்டு விலகி போனீங்கன்னா நீ நீதியான பாதையை விட்டு விலகுகிற. ஆமா, நீதியின் பாதையை விட்டு விலகிற. விசுவாசம் என்பது வாயில சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அதாவது இப்ப சில பேர் சொல்லுவாங்க வாயில அறிக்கை செய்யணும், நான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டமான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது, அது வந்து தப்பாயிடும். தேவ வசனத்தின்படி நடக்கிறது தான் விசுவாசம் என்பதை பைபிள்ல நமக்கு தெளிவா சொல்லுது. இந்த பர்டிகுலர் குறிப்பான இந்த காலத்துல, அதாவது மொபைல் போன் வந்த பிறகு கூட இந்த சமூக வலைத்தளங்கள் அதிகமானது வந்து ஒரு 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ராயி கடந்த இந்த 5 வருஷம் பயங்கரமான, அதாவது எக்ஸ்போஸ் வந்து இந்த யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் இல்லை ட்விட்டருக்கும் இல்லை இன்ஸ்டாகிராமுக்கும் இல்லை பல காரியங்கள் இருக்குது. அதில் வந்து ஜனங்கள் நிறைய போயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க தவறான வழிகளுக்குள்ளே போய் சிக்கி கொள்கிறாங்க. தவிர சில பேரெல்லாம் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, ஊழியக்காரங்க இந்த வந்த பிட்காயின்ல, அதுக்கப்புறமா கரன்சிங்கல்ல அந்த பணத்தை சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது அப்படின்னு தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு காரணம் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுறது இல்லை. ஊழியத்துக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்றது இல்லை. எலிசாவின் நாட்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் நடத்தினார், எலியாவின் நாட்களில் எலியாவை நடத்தினார். பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லுது. நாகமானுடைய அவன் குஷ்ரோகமாக வந்தான், அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், போப்பா யோர்தானில் ஒன்று கழுவிக்க, முழுகி எழும்பினானா, முழுகி எழும்புறார், சுகம் பெற்றுறார். ஆச்சரியப்படுறார். உடனே பணத்தை பொருளை வந்து எலிசா கிட்ட கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிடுறார், தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். ஆனால் பைபிள் சொல்லுது கேயாஸ் அதை விரும்பினான், கேஎஸ் விரும்பினா. ஆனால் தேவனுடைய மனுஷன் அதை விரும்பலை. தேவனுடைய மனுஷனுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து கர்த்தரே தேவன் என்பதை இவன் தெரிஞ்சு கொள்ளணும். ஆமென். சமாரியால ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் இருக்கிறான் என்பதை அவன் தெரிஞ்சு கொள்ளணும். ஆமென். அவனுக்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை கேட்டு சுகம் பெற்றான். இஸ்ரவேலின் தேவனை தான் மேன்மைப்படுத்திட்டு போயிட்டார் அந்த நாட்கள். ஆனால் அவனுக்கு அடுத்து வந்து எலிசாக்கு அடுத்து கேயாஸ் வரணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல கேயாஸ் இல்லை. கேயாஸ் என்ன பண்ணிட்டாருனாக்கா, குடும்பமே சபிக்கப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்துக்கு பின்னால போயிட்டார். ஆனால் விசுவாசத்தின் வழியில வரல. அவர் ஒருவர் செஞ்சதுனால பாஸ்டர் முழு குடும்பமும் போயிடுச்சு. அந்த குஷ்ரோகம் அவருடைய சந்ததிக்கு பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சந்ததியை சொல்லுது, ஜெனரேஷன்ஸ். இன்னைக்கு அந்த பாதிப்பு அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால தான் நிறைய ஊழியங்கள் கூட பாதிக்கப்படுறது கூட நிறைய காரியங்கள். நிறைய பேர் அந்த பணத்தின் மேல பின்னால போயிட்டதுனால அதான் சொல்ற பாருங்க, பண ஆசை மேல அவங்க சிலர் இதை இச்சித்து அப்படின்னு சொல்றார். பணத்தை இச்சித்து, பணம் வந்து தேவையில்லைன்னு இல்லை. பைபிள் படி பார்த்தீங்கன்னா பணம் வந்து எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லுது. பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் இல்லைன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஊழியத்துக்கு பணம் தேவை. பணம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். இப்போ ஒரு மீட்டிங் நடத்தினாலும் சரி,
அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பணம் தேவை. இல்லை, வாழ்வாதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனால் நம்ம தேவனை பின்பற்றினால் நம்ம பணம் பின்பற்றுகிறது. ஆமாம். ஆனால் நம்ம பணத்தை பின்பற்றி போகக்கூடாது. ஆமாம், அதை இச்சிக்க கூடாதுன்னு சொல்ல. அதை இச்சிக்கிறதுனால தான் அங்கே இடத்துல வந்து விசுவாசத்துக்கு டேமேஜ் ஆகுது, விசுவாசம் பாதிக்கப்படுது. அப்போ விசுவாசம் பாதிக்கப்பட்டா நீதி பாதிக்கப்படுது. அப்போ நீதி பாதிக்கப்பட்டா நம்ம நீதிமான் லிஸ்ட்லேருந்து வெளியாகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கவனித்து கொண்டே இருங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் அந்த தொடர்ந்து இந்த கடைசி பகுதிகளில் 17 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் சில சம்பவங்கள் எல்லாம் அவர் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். இது 1வது நூற்றாண்டில் நடைபெற்ற சம்பவம். அந்த நாட்களில் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நவீனத்துவம் நிறைந்திருக்கிற உலகத்தில் எவ்வளோ வழி போய் கொண்டிருக்கிறாங்க என்பதை உங்களுக்கும் தெரியும், நானும் பார்த்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருதயத்தை கர்த்தர் நேராக்கணும், தீமையை விட்டு விலகணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழாமல் தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியில், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போ இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னே அடுத்த எபிசோடுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், முந்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த போது பல தவறான சம்பவங்கள் எல்லாம் நாம் நடந்திருக்கலாம். ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் உள்ளே வந்துட்டோமோ, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு கூட அந்த சில காரியங்கள் நம்ம பின்தொடர்ந்து வந்திருக்கலாம், அதில் சில தடமாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் உணர்த்தப்பட்டு நம்ம மனம் திரும்பிட்டு தேவனோடு கூட நடக்கக்கூடிய அந்த நாட்களிலே சில உலக ஜனங்கள் ஒருவேளை நீங்கள் பூர்வத்தில் பண்ண காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் நினச்சி அதை பேசலாம். அவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. அதை வந்து கர்த்தர் கணக்கில் வைக்கவே மாட்டார். ஏன்னா எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதியின் பாதையில் விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாயோ, எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் போட்டார், திரும்ப அதை செய்யாதபடி இனி நாம் பாவம் செய்யக்கூடாதவர்களாய் முன்னேறி கடந்து போனோம். பழைய காரியத்தை யாராவது பேசி கொண்டிருந்தால் அதை நீங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க. இனிக்குரிய காரியம், இந்த நாட்களுக்குரிய காரியம், வேத வசனத்தின்படி நடந்து முன்னேறி கடந்து போங்க. நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவன் துணை இருந்து நடத்துவார். இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனேயும் நாம் நித்தியத்துக்குள் தேவனோட வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர். தொடர்ந்து இதே பகுதியிலிருந்து நம்ம அடுத்த எபிசோடில் தியானிப்போம். கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, வசனங்களை கேட்கட்டும், வசனத்தின்படி நடங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்கள் செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.